மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. OPPO F17 Pro. ஸோ பாக்ஸ் மேலேயும் பார்த்தீங்கன்னா அந்த மொபைலுடைய டிசைன் தான் எனக்கு ரொம்ப அட்ராக்டிவாக வந்து தெரியுது. ஸோ பின்பக்கமாக ஒரு சில குயிக்கான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பாக்ஸை ஓப்பன் பண்ண உடனே உள்ள நமக்கு மொபைல் இருக்குது. வாவ், கையில் பிடிக்கும் போது ரொம்ப ஸ்லீக்காக இருக்குது அண்ட் எடுக்கும் போதும் ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. இன்ஃபேக்ட் இதோடைய வெயிட் பார்த்தீங்கன்னா 165 கிராம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் 4000 mAh கொண்ட ஒரு பெரிய பேட்ரி இருக்குது. பட் எக்ஸாக்டாக என்ன வெயிட்ன்றது நம்ம போக போக வந்து பார்க்கலாம். பட் பார்க்குறதுக்கு செம சூப்பராக இருக்குது. தூக்கி போட்டால் கூட கையில் அழகாக வந்து விழுது. ஸோ அதுதான் விஷயம். அடுத்தபடியாக சிம் செட்டர் டூல் கொடுத்துருக்காங்க. புக்லெட்ஸ் இருக்குது, TPU கேஸும் இருக்குது, 30 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர், டைப் சி கேபிள் அண்ட் டைப் சி இயர்ஃபோன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ தேவையான எல்லா விஷயங்களும் இருக்குது. மொபைலை ஃபர்ஸ்ட் டைம் போட்ட பண்ணிடலாம். இதோடைய குயிக்கான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். இந்த மொபைலில் நமக்கு மீடியடெக் கூடிய Helio P95 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 2 Cortex A75க்கான கோர்ஸ் கொடுத்துருக்காங்க. 6 Cortex A55க்கான கோர்ஸும் இருக்குது. 6.43 இன்ச்சுக்கான டியூல் பஞ்சோல் இருக்கக்கூடிய ஒரு ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனில் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 60 ஹர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்ஸும் இருக்குது. கார்னிங் ஒரு கிளாஸ் 3 ப்ரொடக்ஷன் இருக்குது. 800 நிட்ஸ்க்கான பிரைட்னஸ் லெவலும் இருக்குது. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் முக்கியமான விஷயம் இதோடைய ஸ்லீக் பாடின்னு சொன்னேன் இல்லையா, 7.48 mm அதுதான் இதோடைய மொத்த திக்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இருக்கிறதுலே ஸ்லீக்கஸ்ட் ஃபோன் இந்த வருஷத்தில் வந்தது இதுதான் சொல்கிறாங்க. அது 164 கிராம் எக்ஸாக்ட்லி சொல்லப்போனால். 30 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் ஏற்கனவே வந்து நான் சொல்லியிருக்கேன். இதில் ஏர் கெஸ்டர்ஸ் அந்த மாதிரி பல விதமான விஷயங்கள் இருக்கிறதாகவும் வந்து சொல்லியிருக்காங்க. 8GB ரேம், 128GBக்கான இன்பில்ட் ஸ்டோரேஜ் இருக்குது. LPDDR4Xக்கான ரேம் கொடுத்துருக்காங்க. UFS 2.1 அப்படின்ற அந்த டைப்க்கான ஸ்டோரேஜ் இருக்குது. ஃபிசிக்கல் ஓவரியூன்னு பார்க்கும்பொழுது வலது பக்கமாக பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. மேல் பக்கத்தில் செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்குது. இடது பக்கமாக ட்ரிபிள் ஸ்லாட்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 சிம் ப்ளஸ் மைக்ரோ SD கார்டும் நீங்கள் போட்டுக்கலாம். அடுத்தது வால்யூம் ரொக்க கீ இருக்குது. கீழ் பக்கத்தில் 3.5 mm ஜாக், பிரைமரி மைக்ரோஃபோன், டைப் சி போர்ட் அண்ட் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. சார் வேல்யூன்னு பார்க்கும்பொழுது ஹெட்டுக்கு 1.125 Watt/kg கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மலான ரேஞ்சை விட கொஞ்சம் கம்மியாக இருக்குது. மொபைல் ஃபர்ஸ்ட் டைம் பூட்டப் ஆகிடுச்சு. இதில் கலர் OS 7.2 கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்ட் 10 மேலே ரன் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இதில் 113GBக்கான இன்பில்ட் ஸ்டோரேஜ் ஃபர்ஸ்ட் இனிஷியல் பூட்டப் அப்புறமாக ஃப்ரீ இருக்குது. கேமரான்னு பார்க்கும்போது பின்பக்கமாக நமக்கு 4 கேமராஸ் இருக்குது. 48 மெகாபிக்சலுக்கான பிரைமரி கேமரா f1.7 அப்பச்சரில், 8 மெகாபிக்சலுக்கான செகண்டரி கேமரா f2.2 அப்பச்சரில், 2 மெகாபிக்சலுக்கான மோனோ சென்சர் இது f2.4 அப்பச்சரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொரு சென்சரும் இருக்குது, அதுவும் 2 மெகாபிக்சலுக்கான கேமரா தான். முன் பக்கமாக நமக்கு 2 கேமராஸ் இருக்குது. ஒன்று 16 மெகாபிக்சலுக்கான கேமரா f2.4 அப்பச்சரில் சப்போர்ட் பண்ணுறதுக்கு 2 மெகாபிக்சலுக்கான டெப்த் சென்சரும் கொடுத்துருக்காங்க. ஸோ கேமராவில் எக்கச்சக்கமான AI ஃபீச்சர்ஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ நான் எடுத்த ஒரு சில சாம்பிள் இமேஜஸ் பாருங்கள். ஷட்டர் ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருந்தது. பட் சாம்பிள் இமேஜஸ் எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள். இந்த ஸ்மார்ட் ஃபோனை பக்கம் வச்சுட்டு அடுத்தபடியாக OPPO Enco W51 TWS இயர்ஃபோன்ஸ் அதோடைய ஒரு குயிக்கான அன்பாக்சிங்கும் பார்த்துடலாமா. ஸோ பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லீக்காக தான் இருக்குது. பின் பக்கமாக ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹைப்ரிட் ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் இதில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. அண்ட் ட்ரிபிள் மைக் கொடுத்துருக்கிறதுனால நாய்ஸ் ரிடக்ஷன் கால்ஸ் யூஸ் பண்ணும்போது வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. IP54க்கான டஸ்ட் மற்றும் வாட்டர் ரெசிஸ்டண்ட்டும் இதில் இருக்குது. 7nmக்கான உங்களுக்கு டைனமிக் டிரைவர் இதில் இருக்குது. ப்ளூடூத் 5.0 சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓப்பன் பண்ணிடலாமா. பாக்ஸை ஓப்பன் பண்ண உடனே உள்ள நமக்கு இயர்ஃபோன் கேஸை வந்து கொடுத்துருக்காங்க. OPPO பிராண்டிங்கோடு இருக்குது. ஒரு ஓவல் ஷேப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பக்கம் வச்சிடலாம். அடுத்தபடியாக நமக்கு எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸும் இருக்குது. டைப் சி கேபிளும் வந்து கொடுத்துருக்காங்க சார்ஜ் பண்ணுறதுக்கு. இப்போ இந்த ஓவல் ஷேப்பில் இருக்கக்கூடிய அந்த கேஸை வந்து பார்க்கலாம். உள்ளுக்குள்ளேயே வந்து உங்களுக்கு லைட் இருக்குது. ஒரு சின்ன பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க கனெக்ஷனுக்காக யூஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சார்ஜிங் இருக்கா என்னன்றதை பார்க்குறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் நமக்கு டைப் சி போர்ட்டும் கொடுத்துருக்காங்க சார்ஜ் பண்ணுறதுக்கு. மைக்குடைய குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதோடைய ஃபஸ்ட்டு டிசைனை பார்த்துடலாம். இந்த டிசைனை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல டிசைன் இருக்கிற மாதிரி வந்து தெரியுது. கொஞ்சம் வித்தியாசமான டிசைன். ஸோ எல்லாருடைய காதுக்கும் ஃபிட் ஆகிற மாதிரி இது இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். மொத்தமாக இதில் 3 மைக் கொடுத்துருக்காங்களாம். தேவையில்லாத எல்லா நாய்ஸையும் கேன்சல் பண்ணுற மாதிரி. ப்ளஸ் ரைட் லெஃப்ட் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது, நாய்ஸ் ரிடக்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் வெறும் 15 மினிட் சார்ஜ் பண்ணாலே உங்களால் 9 ஹவர்ஸ்க்கான பாடல்களை வந்து கேட்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இதில் எவ்வளோ சார்ஜ் இருக்குன்னு தெரியணும் இல்லையா.
இதில் இருக்கக்கூடிய பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க ஹெட்செட்டில், அண்ட் 480 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க கேஸில். 80 நிமிஷத்துக்கான ஃபுல் சார்ஜிங் டைம் ஆகும்னு சொல்கிறாங்க. இதை நீங்கள் ஒயர்லெஸில் சார்ஜ் பண்ணும்போது இதில் 2.5 ஹவர்ஸ் வரைக்கும் நீங்கள் சார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் ஆகிடும். ஓவரால் இதோடைய வெயிட் அப்படின்றது 55 கிராம் இருக்குது. ஸோ இப்போதைக்கு இது நான் அஃபிஷியலாக சேல்ஸ்க்கு கொண்டு வரல, பட் சீக்கிரமாகவே கொண்டு வருவேன்னு சொல்லியிருக்காங்க. பட் அந்த டைமுக்குள்ளே மேபி உங்களில் நிறைய பேருக்கு எதிர்பார்த்தீங்க, கண்டிப்பாக இதை ரிவ்யூ வேணும் அப்படின்ற பட்சத்தில் சொல்லுங்கள், நான் ரிவ்யூ வந்து கொண்டு வரேன்.